இதை விட இது பெருசா இருக்கு. ஏதோ ஒண்ணு பெருசா இருந்தா உனக்கு சரியா வந்தா ரைட் தானே. எனக்கே இது சின்னதா தான் தெரியும் போல. உனக்கு எது இருந்தாலுமே உனக்கு எல்லாமே எப்பவுமே எதையுமே பெருசாவே எதிர்பார்ப்பேன். அம்மா நீங்க உங்க சைஸ்க்கே நான் எதிர்பார்க்க மாட்டேன். உங்க வாழ்க்கையில எல்லாமே பெருசா தான் பாப்பீங்க. ஆமா நமக்கு பெருசா இருக்கும்போது அப்ப இரியா நமக்கு பெருசா இருக்கும்போது அப்ப நான் பாக்குறதும் பெருசா தானே இருக்கணும். நான் என்ன பாக்குற உங்களுக்கு சின்னதா தான் தெரியும். வேணா எனக்கு பெருசுன்னு எங்க அப்பாட்ட வேணா கேட்டு பாரியா. வளர்த்தவர் அவட்ட அப்பா எனக்கு பெருசு தானே. மாமா டேய் மாமா யாரியா மாமா? தள்ளிக்கமா இப்பதானே அண்ணன். அது அப்பா. இப்ப ஏன் மாமாங்கற? அந்த பிள்ளைக்கு அப்பா ஆம்ல. அதுக்கு பெருசு தெரியுமா? அதுக்கு எப்படி பெருசு தெரியுமா அதுக்கு? அப்பா நீங்க மனசுடா. அப்பா நீங்க வந்து இந்த பிள்ளைக்கு வந்து அப்பா. அப்பா இங்க இருங்கப்பா. எனக்கு பெருசுப்பா. நான் ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு பெருசு மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் பெருசா இருக்கணும்னு நினைப்பேன். பெருசா இருக்கணும். ஆனா அப்பாட கேளுங்க. மகளை பார்த்து பெருசுன்னு சொன்னா அப்ப நீ ஒரு ஆள் தான்டா சண்டாளா. டேய் மனசுடா இல்சாப்பல. புள்ளைக்கு என்ன ஏதுன்னு பிறந்ததுல இருந்தே வளர்த்தவங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா ஆமா. அவர் பிள்ளைய பத்தி அவருக்கு தெரியாதா? இருங்க. இழிச்சாப்பல நீ எங்கேயோ இருந்து வந்து கோவப்படாதீங்க. அப்பா எனக்கு பெருசு தானே சொல்லுங்கப்பா எல்லாரும். என் தங்கன் உனக்கு தாண்டா. அம்மா உனக்கு தான் பெருசு. என்ன செய்யறது? நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே சிறுசுதான். அப்ப வேணாமியா. நமக்கு உருவம் தான் பெருசு. அப்ப வேணாமியா. உருவம் பெருசா இருந்தா என்ன பண்ண? ஏதாவது ஒண்ணு பெருசா இருக்கு. நம்ம ரூம் பக்கத்துல 3 பேர் நீக்குறக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா இருக்குமா? அவனே கருத்துறா. என்ன பெருசு? பெருசா இருக்குமா? அடடா எதா இருந்தாலுமே பெருசா இருக்குமா? எல்லாமே பெருசா இருக்குமா? ஏதோ ஒண்ணு பெருசாம்பா. நம்ம போய் பாக்குறோம். அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறோம். உங்க அப்பாவே கூட்டிட்டு போமா. நான் எங்க போனாலும் எங்க அப்பா இல்லாம போக மாட்டேங்க. ஐயோ அவன் சொல்றான்ட்டு நீ ஏமாத்துறாங்க. அதுவும் ஏமாற்றம் தானா? அட கொடுமையே. ஏங்க என் வாழ்க்கையில வாய்க்கிறது எல்லாம் அப்படித்தானா? அம்மா அது உனக்கு பெருசா பாரு சிறுசா பாரு. அது எனக்கு தேவையில்லை. இங்க பாரு. என் பொறப்ப நீ முதல்ல இப்படி ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன அது? அம்மா வாழ்க்கையில தூக்க முடியல. அம்மா ஆடுனாலும் பிரச்சனை ஆடலனாலும் பிரச்சனை. என்ன இவ்வளவு சின்னதா வச்சிருக்க? அது என்ன அது இவ்வளவு பெருசா இருக்கு சின்னதுக்கு அது? ஐயா இந்த புள்ளைக்கு உன் மகளுக்கு எதை பார்த்தாலும் சின்னதான் தெரியும். உனக்கு 2 ஆலமரம் இருக்கு. அது பெருசா இருக்குமா? ஆலமரம்னா பெருசா தாண்டி இருக்கும். அட போடா வெண்ண. தம்பி பனைமரம் பெருசா இருக்குல? அது கேக்குற உனக்கு புரியுதா இல்லையா? ஆலமரங்கிறது பெருசாட்டா இருக்கு. விழுது எதுவும் பெருசா இருக்கா? விழுகுமா விழுகாதா? விழுது இன்னொரு விழுது வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு விழுது வரும் பாரு. எங்க? அந்த விழுது உனக்கு சரியா வருதா? அத கூப்பிடு. அது மட்டும் எனக்கு சரியா வரல. அத புடிச்சு அறுத்து புரியன்னு சொல்லி வை. அந்த விழுது சரியா வருதா? இல்ல இந்த ஆலமரம் சரியா வருதான்னு பாரு. நீ கூப்பிடு வெளியில. அதுக்கு மட்டும் பெருசா இல்ல. அத இங்கனே வச்சு காய் அடிச்சு அனுப்புறதா. ஆமா. இப்ப எங்க சிங்கம் வர்றான்டி பாருப்பா. அது சிங்கமா இல்ல பூனையா? சிங்கம் வந்தாலும் சிங்கமா வரும். அந்த வெண்ணே வெளியில வர சொல்லு. நான் பார்த்து சொல்றேன். அது எவ்வளவு பெரிய ஆளுன்னு. யாரு? வர சொல்லு. அந்த ஆளை வர சொல்லியா மோல? ஆமா. அந்த ஆளு வந்துகிட்டே இருக்காரு. எங்க வந்துகிட்டே இருக்காரு? சிங்கம் கிதுண்டா புடிச்சு சிங்கத்தை அப்புறம் கொட்டைகிட்ட எல்லாம் எடுத்து விட்டுருவேன் பாத்துக்க. யாரே இந்த மிரட்டல் உருட்டல் இங்க வச்சுக்கிறேன். சோத்த திங்க சோட சுண்ணாம்பே அதுங்க. சோத்த திங்கற சுண்ணா பாத்தீங்க. போடா வெண்ண. சும்மா மிரட்டு. இந்த அரட்டல் உருட்டல். ஐயா அம்மா ஐயா ஐயா அம்மா. என்னடா ஊருக்கு ஊருதா பிச்சைக்காரன் கிளம்புறேன் மாட்டேன். நாடா மேலே பிச்சைக்காரனா? அடு போயா தள்ளி நில்லையா? என்ன தண்டி இவ்வளவு சின்னதா சட்டியை தூக்கிட்டு வந்திருக்க? ஐயா நீங்க வேற வீட பாருங்க. ஐயா சாப்பிட்டு நல்ல நாளாத்தீங்க. ஏதாவது சாப்பாடு வருங்கயா? சாப்பாடு நம்மகிட்ட இல்லையே கஞ்சி தானே இருக்கு. தேவையில்லாம பேசியிருக்காத. என் புருஷன் ரொம்ப கோவக்கார ஆளு. தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்க. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? நீ புருஷன் மோரக்கு இதா பாரு. நேத்து வாங்க 2 இட்லியே குடி. 2 இட்லியே குடு. அந்த ஆளு மோரே சரியில்லை. என்ன தாயே அவர்தான் இல்லைன்றா நீங்களாவது போடுங்கம்மா. பிச்சை எடுக்கிறேன் சாப்பாடு பிச்சை கேட்கிறேன் நாயா? ஐயா அது எப்படி இட்லி மட்டும் அந்த பிளேட்ல கேட்கிற? சாப்பாடு தான் கேட்கிறேன். என்கிட்ட கொலை கட்டதா இருக்கு. விவரம் இல்லாத அதாவது யாருக்கிட்ட இருந்தாலும் யாரு இருந்தாலும் அம்மா தாயன்னு சொல்லுவாங்க. அப்பா
அண்ணே அம்மா. அம்மா கூப்பிட மாட்டா. அப்படியா ஐயா ஐயா ஏதாவது சில்லறை இருந்தா கொடுங்கய்யா. ஐயா நம்ம கிட்ட சில்லறை ஒண்ணுமில்ல, ஒரே தாளாவில இருக்கு. 2000 ரூபாய் தாளா இருக்கு. 2000 தாள்னா 2000 தாள்னா சில்லறை தருங்கய்யா. என்னது? என்னடா? அப்பா 2000 அல்ல அல்ல சில்லறை வேணாம், எனக்கு சில்லறை வேணாம், எனக்கு பணம் தான் வேணும். ஐயா அதெல்லாம் சில்லறை வச்சிருக்கீங்கய்யா. என்னடா பிச்சைக்காரன் சொன்னா இவன் பணம் இவ்வளவு வச்சிருக்கேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? எனக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. இட்லி இருக்கு வேணுமா? 2 இட்லி. 2 இட்லியா? ஐயோ உங்க இட்லி ஒத்த இட்லி அங்க போய் அங்க புரிஞ்ச மோர கடை பாரு, போய் அங்கிட்டு. உங்களுக்கு இட்லி வேணுமா? சார் நீங்க உட்காருங்க, கீழே உட்காருங்க. நீங்க உட்காருங்க, உங்களுக்கு இட்லி நான் தரேன். நீங்க வருத்தப்படுறீங்க? ஐயா ஐயா நம்ம கிட்ட ஒரு பொத்த வடை இருக்கு, வேணுமா? ஐயா வடை சாப்பிட மாட்டேங்க, எனக்கு என்ன பலகாரம் ஆகாது. அப்ப என்னதான் நீங்க சாப்பிடுவீங்க? ஐயா பணம் இருந்தா போடுங்கய்யா. அட பணம் என்கிட்ட இல்லையா, நீ வேற போட்டுக்கிட்டு. ஐயா, ஐயா என்கிட்ட அக்கவுண்ட்ல பணம் இருக்கு. ஐயா ஜிபே கூட பண்ணுங்கய்யா. என்னது? ஜிபே பண்ணுங்கய்யா. என்னடா நீ பிச்சைக்காரனா இல்ல சீப்பையில ஏத்துற அளவுக்கு? நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்? இல்லையா, அங்க போய் அங்கிட்டு. உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா இல்ல இட்லி வேணுமா? உங்களுக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு, இட்லி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு இவனுக்கு பழைய கஞ்சியை ஊத்திக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஓடுறாங்க? காசை பார்த்தோம், பணத்தை பார்த்தோம்னு பாடுறா. ஐயா ஐயா ஏய் ஓடா ஐயா. ஐயா ஏய் ஏன்னா பிச்சை எடுக்க வந்திருக்க போயிருக்காங்களே, சும்மாவே நாளைக்கு பாரு. ஐயா ஆத்தா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு இட்லி வேணுமா? சூடா இருக்கு. அந்த பிச்சைக்கார பையன் அங்கிட்டு வெளியில அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன். உங்களுக்கு இட்லி இதை தின்னுட்டு நீங்க மிச்சம் வச்ச இட்லி மாதிரில இருக்கு. இட்லி மிச்சம் வச்சதெல்லாம் உங்களுக்கு இல்லைங்க. இத நக்கிக்கிறீங்களா நீங்க? இத நக்கிக்கிறீங்களா? ஐயோ டானி ஆட போங்க. இத தொட்டுக்கிறீங்களா இல்ல நக்கிக்கிறீங்களா? உங்க இட்லிக்கு சட்னியா வேணும். உங்க இட்லியை விட்டா சும்மாவே அப்படி பிணந்திர மாட்டானா? ஐயோ இட்லி பிணைவர மாதிரி தெரியல உன்னை பார்க்கல. உங்க இட்லியை பிணைஞ்சு வெறும் இட்லியா பே. என்னைய இட்லியை பொங்கச்சோரா மாத்திட்ட. உங்க அப்பா நீ பிச்சை எடுக்க வந்த மாதிரியே தெரியலையே. நாங்க சிக்கன் ரைஸ் வச்சிருக்கோம். என்னடா டேய் பிச்சைக்காரன் சிக்கன் ரைஸா? ஐயா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வசூல் ஆகும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய். நாளை 2 வருஷம் காசை வாங்கிட்டு வாங்க போவோம் ஊருக்கு. நான் நின்றுச்சா என்ன பிரச்சனைனே தெரியல. நம்ம தேவை காசு விட்டா தருதேன். உனக்கு ஓம் பிரச்சனை. ஆத்தா இட்லி விக்குதே. இட்லி விக்குதா? ஐயோ இட்லி ஏய் இங்க வாயா. ஒரு பாட்டில் ஒன்று ரெடி பண்ணியா? இட்லி வேணும், இது விக்குதாம்யா. அடிச்சு விட்றேன். ஐயா இவ பிச்சை போட மாட்டாங்க இவருக்கு. வாங்க நம்ம போயிடுவோம். எதுக்கு? அதெல்லாம் முடியாது, போகலாம் கூடாது. நம்ம காசை பார்க்காம விடுறது இல்ல. போனா போயிட்டு போறாங்க, அவங்களுக்கு தானே நட்டம். இவர் உங்களுக்கு என்னென்ன சம்பாரிச்சு போட்டிருக்காரு? இவர் ஒரு வயசா போடலங்க. முண்டை கொத்தனா வேலை தான் பாக்குறது. ஒண்ணு காசு இருக்கிற காசு அங்க வேலை பார்க்குற இடத்துல காசு நல்லா கொடுக்குறாங்க கொத்தனா வேலைக்கு. என்ன வேணும் பாருங்க, பாருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் தேவை. இவ்வளவு பெரிய செயின். அவனோட எதுக்கு நீங்க வாழ்றீங்க? என்னடா அவன் பிச்சைக்கார மாதிரியா தெரியலையே. இன்னும் நல்லா ஜுவல்லரியில் உள்ள மாதிரி தெரியுது. போடாங்க. ஐயோ உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன் செல்லம். தம்பி பாக்கெட்ல உள்ள இட்லியை சாப்பிடுங்க, நீங்க சாக்கெட்ல உள்ள இட்லியை சாப்பிடுறாம. என்னடா ஏன் பொண்டாட்டிக்கு இவன் இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கான்? ஏய் ஏய் ஓ பொண்டாட்டிக்கு அவன் விடல, ஓ பொண்டாட்டினா அவனுக்கு கூட்டிகிட்டு இருக்கு. அவன் இருக்க அந்த வேஷத்துக்கு. அதான் ஏங்க அந்த செயினை எனக்கு கொடுப்பீங்களா? பிச்சைக்காரன் மேல பூராமே என்னது பூரா உனக்கு தானா கூட்டி வந்தா? உனக்கு நான் தர்றேன். அவங்க தான் எனக்கு பதில். அந்த செயினை கொடுங்க. ஐயோ என்னது பூராமே உங்களுக்கு தானே. அந்த பணத்தையாவது கொடுங்க. இவனுக்கு போய் குடும்ப கட்டுப்பாடாது பண்ணு. ஐயா என்னடா இடையில திடீர்னு என் பொண்டாட்டிய நீ கைப்பற்றிட்ட செயினை காமிச்சு. அவர் இருக்காரு அந்த ஆளு சும்மா சாமி நான் உங்க பொண்டாட்டி தொடலங்க பாருங்க யார் தொட்டுது. ஆனா உனக்கு தாண்டா லக்கு. நீ பிச்சை எடுக்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அப்ப வாங்க போயிடுவோம். இவனோட இருந்து என்ன பண்ண? போடா நீ அந்த கம்பெனி. நீங்க போங்க. இந்தா காசை வாங்கிக்க. தட்டுல வாங்கப்பா. பிச்சைக்காரன்றத அப்படியே உரியாக்கிட்டியே. என்னடா 7.25 ரூபா போட்டுருக்கு. காசெல்லாம் நம்மகிட்ட தான் கொடுத்து வைக்கிறோம். காசு பூரா பிச்சைக்காரன்ட்ட செல்லம். ஆமாமா. உனக்கு என்ன வேணுமோ அது பூரா தர்றேன். எனக்கு பிச்சையாக போட்ட கொடுங்க. ஐயா பிவி
லட்சணா சரி, பிவி தர்சனா சரி, குன்றக்குடியான் ஆட்டோ, செல்வம் ஆட்டோ, ஐயனார் பாண்டி, முருகன் ஆடியோஸ் குன்றக்குடி எனக்கு 500 ரூபா ஜிபே பண்ணி விட்டாங்க. அப்படியா? மாரியப்பன் மகன் குமார் மற்றும் சக்தி ஆடியோஸ் நாட்டசங்கோட்டை அன்புலகள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் எப்படி நான் தான் புருஷன். ஆனா போய் அங்கிட்டு உள்ள போறதா உங்க நான் வைக்கிறேன். ஆறு கட்டி கல்லு மாதிரி உனக்கு புருஷன். நீ கல்லு மாதிரி தான் இருப்ப. அடியே நான் இருக்கேன், நீ அப்படி சொல்ல பிச்சைக்கார பையல நம்பாத. யாரு பிச்சைக்கார பையன்? பிச்சைக்கார பையன் நிலம நினைக்காத. பிச்சை எடுக்கிறது உண்மைதான். ஆனா இந்த மக்களோட காசுல தான் நம்ம பொழப்பு. ஐயா, ஆனா செயின் எடுப்பேன், கார் வாங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி கார் வாங்குறீங்களா? தம்பி, உங்க கையால மறந்து ஐயா, உங்க கையால மறந்து வாங்கிட்டாங்க. நான் என்ன மயிருக்கு இருக்கேன். அடா கார்த்தி ராஜா, செத்துரு. ஏடா பிச்சைக்கார அவன் கடைசில எனக்கு பிச்சை போட்டாடா. உனக்கு மண்டையில நெக்லஸ் போடுவனா? டேய், மண்டையில எவன்டா நெக்லஸ் போடுவேன்? நான் போடுவேன். நாங்க போடுவோம். நீங்க போடுங்க. தோடுல காது போடுவனா? தோடுல காதா? உனக்கு மூக்குத்தில மூக்கு மாட்டுவனா? டேய், மூக்குல மூக்கத்தி மாட்டுவனா? உனக்கு வாயில இத மாட்டுவனா? இல்ல, வாயில மாட்டுவீங்களா? இல்லம்மா, அது வாய்க்குன்னு ஒரு புதுசா அது ஒரு நகை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாயில நிக்கிறது என்னையா புதுசா அது கண்டுபிடிச்சீங்க? உனக்கு தொண்டையில இந்த தங்கலி, குலா நகை, தொண்டையில தொங்கு தங்கலி, தொங்கு சங்கிலி. உனக்கு கெண்டையில. ஐயா, எனக்கு என்னையா? எனக்கு உனக்கு எதுவும் கிடைக்காது. தெரியும், நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அரை முடியாத வாங்கி போட்டு விடுங்க. நம்மளுக்கு என்னமும் கிடைக்கவே கிடைக்கலையோ, சரி, நாளைக்கு இந்த யூடியூப் கமாண்ட்ல ஊரா போடுவாங்க. இனிமே உங்க பொழப்பு பிச்சைக்கார பொழப்பு தான். டேய் கார்த்திக் ராஜா, மருதமணி, நீங்க இனிமே பிச்சை தாண்டா இருக்க போறீங்க அப்படின்னு ரெடியா காத்துக்கிட்டு பாய் காலையில. சும்மா இருக்கிறவே ஏதாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஐயா, அவன் போட போட நம்ம பெரிய ஆளாக போறோம். பிச்சை எடுக்கிறதுனால ஒண்ணும் கேவலம் இல்ல. மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுத்தால் நம்ம குடும்பத்தை வாழ்க்கைய என்னடா நடக்குன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. கரெக்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. சரி, என்கிட்ட அவளாவது பணம் செயல வாங்கிட்டு வந்துருவாள்ல. ஐயா, குடும்பம் இப்படிதான் வர்றியா எல்லாரும்? குடும்பம்னா அனுசரிச்சு தான்டா போகும். பாத்தியா, அவன்டா மனுஷன் பாத்தியா? பொண்டாட்டி பண்றது அவரும் காண. அவர் எம்புடு காசு வச்சிருக்காரு தெரியுமா? ரெண்டு காசுக்காக ஒரு புருஷனை கல்லு மாதிரி நிக்க வச்சுட்டு. ஏன் உடனே 2 கிட்னியவே விக்கலாம் விலை பேசிட்டு வந்திருக்கேன். நீ என்ன முதவி இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் கிட்டனே ஏற்கனவே வாங்கிட்டாங்க, கா கிட்டனே தான் இருக்கு. அப்ப உன்னை விரட்டி விட்டுருவேன் பாத்துக்க. அடுத்த ட்ரிப் நீ தட்டோட தான் போற வெளியில. ரெண்டு தெரிஞ்சுக்க. என்ன வசதி பார்த்து பழகப்படாது, அசதி தான் முக்கியம். நாங்க இத நக்கிக்குங்க. ஆமா, ஒண்ணே அவன் கூட்டிட்டு போயிட்டானே நான் நக்கிட்டு தான். அதான் மிச்சம். ஏங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க அடுத்த நாளைக்கு சட்டியோட தான் நீங்க போகணும். நான் சட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். ஏங்க தட்டோட போங்க. ஏய், அதே மாதிரி நீனும் பணக்காரல ஆகலாம்ன்ற. அப்படி அப்படியா? நீங்க போய் பிச்சை எடுத்த மாதிரியே பிச்சை எடுத்தவன் தான் இப்ப குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன் வீடு கட்டி நிறைய 12 மணிக்கு பிச்சை எடுக்கிறேன். அவன் தண்ணி போட அடி படுத்தா உறக்க வல்ல, படுத்தா உறக்க வல்ல, பாய் விரிச்சாலும் பாய் விரித்தாலும் தூக்க வல்ல. இது யாரா? வல்ல வல்ல அம்மா வல்ல வல்ல அடிக்கிறான்டா, என்ன போட்டு அடிக்கிறான்டா. ஐயா வல்ல வல்ல தூக்க வல்ல 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 தேவையா சாக போறேன். என்னம்மா என்ன ஏற்கிற ஏத்திக்கு புட்டி அடிக்க.
குத்துனது என்னடா? நான் குத்தல. அப்படி வெயிட்டா குத்துனே நான் போய் விழுந்துட்டேன். ஏ பாகான ஏ பாகான ஒரு கல்லுல ரெண்டு மாஞ்சா மாஞ்சாமா மாஞ்சாமா என்னைய அடிப்பேன்ல அதுக்குதான் ஒன்னே அடிக்கிறே. நீ என்ன நீ அவளை அடிக்கிறியா இல்ல என்ன ஏன்டா குண்டி அடிக்கிற? அச்சா அச்சா பச்சை கிளிடா. பச்சை கிளி கட்டி பூடி கண்டவாடி கட்டி பீடிடா. அது அதுக்கு விட உனக்கு பின்னாடி நல்லா இருக்கு. அடி ஊரும் திரண்டுருச்சு உள்ள ஒற்றுமையா ஆயிருச்சு. நாடு திரண்டுருச்சு கட்டளை இந்த கார்த்திக் ராஜா பாட்டை கரடி குங்கும போட்டு ஊரும் திரண்டுருச்சு உள்ள ஒற்றுமையா ஆயிருச்சு. ஒற்றுமையா ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு கட்டளை பாட்டை கரடி குங்கும போட்டாயே தானே பொலிரோ இல்ல அவன் பொலிரோ விட போறேன். ஏங்க அந்த ஜீப் எனக்கு தானே. ஜீப் தேவையில்லம்மா தம்பி. இதெல்லாம் கம்மியாகி போச்சு தம்பி. எங்க ஆளைக்கு தான் திரிறாங்க. ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணிடுறாரு எனக்கு. உன் மேல பாசம் உள்ள மூதேவி அவனுக்கு கண்ணு தெரியாது. வேற ஆளு கடிச்சு பாகான என்ன மயிருக்குடா வந்தேன். அதுக்கு தான்டா. எதுக்குடா வந்த? ஏ பாகான அலமரமா 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 இங்க விழுங்க பரிலாகிற நேரனாலே அலனாலே. ஓ பின்னாடியே நான் என்ன சொல்றேன்னு அதான் செய்யறேன். அங்கிட்ட விட்டு
உங்களுக்கு அதனால நான் என்ன வேணும் நீ சொல்றீல்ல உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து நீ வந்து எங்க சித்தப்பா மக ஏன் கொழுந்தியா ஏ உங்க சித்தப்பா மகன் நான் எப்படியா அவனை கொழுந்தல லைட் போட்டால பனியும் புதுசாண்ணே ஏன் நான் அங்கே ரம்பு நான் உன்னை நம்புவதல்ல புகழ் துவங்க எங்கு புகழ் துவங்க ஏய், என்னப்பா நடக்குது? உங்களுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரவா ரஸ்தாவில் போய் டீ பலரா போயிட்டு பொறுமையா வருவா லேட்டா வருவா நீங்க மெதுவா வேலை பிடிக்கிறாங்க எங்க புகழ் எங்க புகழ் எனக்கு தாண்டா வலிக்குது அண்ணே இதை படம் சொன்னேன் மருதமணி பயல்கடா சக்திவேல் கொத்தனார் இது பேர் என்ன ஹலோ மருதமணி உப்பி பயல்கடா என்னடா போட்டு எனக்கு சக்திவேல் கொத்தனார் மையப்பட்டியானே அப்படியா எழுதியிருக்கு அட சண்டாளங்களா மணமேல்பட்டியா மணமேல்பட்டி அன்புலகம் சார்பாக அன்பு மைத்தனர்களுக்கு 100 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள் அன்புலகம் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம் ஹலோ பிவி உப்பி பயல்கடா 51 ரூபா வழங்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் உப்பி பெரியதா வேற இடம் தர்ஷனா ஸ்ரீ குன்றக்குடியான் ஆட்டோ செல்வம் ஆட்டோ ஐயனார் விஜய் இவர்கள் சார்பாக இங்கே பவனா நடிக்கும் அருமை அண்ணார்களுக்கு 101 ரூபாயும் இங்கே டான்ஸா நடிக்கும் அருமை பேபி தங்கச்சி மாமியாடா எனக்கு ராஜ்குமார் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு 101 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் மற்றும் இசைக்குழுவினரை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய பிவி லக்ஷ்மணா ஸ்ரீ பிவி தர்ஷனா ஸ்ரீ குன்றக்குடியான் ஆட்டோ செல்வம் ஆட்டோ ஐயனார் விஷில் விஜய் இவர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய உள்ளங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி கண்டு வணக்கம் காசு வாங்கின சொல்லலைன்னா உள்ளுக்கு வந்து கும்மாங்குத்து குத்துவாங்கடா 100 ரூபா கிடைக்குதுன்னா பெரிய காரணம் இல்லையா அவங்க 100 ரூபாய்க்காக என்னென்ன உழைத்திருப்பாங்க அன்பளிப்பு ராஜ்குமாருக்கு ரொம்ப நன்றி நன்றி இந்த நன்றி நன்றின்று இன்னும் கொண்டு வர ராஜ்குமார் ராணிக்கு தாண்டா கொட்டு காசு ராஜ்குமார் தங்கராபுரம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே எங்கள் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய காரைக்குடி ஹோட்டல் ஓனர் ஜெகன் ஹோட்டல் ஓனர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை காண வந்திருக்கும் மூக்காய் சக்திவேல் அவர்களுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க அத்தனை பேர் நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பும் எங்க கலைக்குழுவின் சார்பும் நன்றி எங்கு புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரிக்கே நான தங்கமே தங்கமே எனக்கு குதவா தங்கமே குளிருக்கு நல்ல ஒப்பாரி வைக்கிறான்டா என்ன யாருன்னு என்று அர்த்தத்திலாடா இவன் திருச்சந்திராவை அரிச்சந்திராவை எனக்கு அவனுக்கு ஒப்பாரி வைக்காம என்ன பண்ணுவேன் அவன் பொட்டாட்டி நீ கட்டி முடிக்கிற பதில இட்லி இடையில பாத்துக்கிறான் இந்த சூடு படுத்தலைன்னா எனக்கு குளிர் தாங்காது புகழ் துவங்க இங்கு நான் துவங்க இங்கு அன்னையான சுந்தரியே யான தங்கம் அழுக்க விட்டு தேடலாம் அன்னையான சுந்தரியே யான தங்கம் அழுக்க விட்டு தேடலாம்
பார்வையே தெரியல அம்மா உழைக்க வழியில அம்மா தாயே தாய் தந்த பிச்சை எங்கும் புகழ்த்துவங்க உங்க வீட்டுக்காரன் தான் நிக்கிறாங்க. அவர் நின்னா நின்று போற அவர் முத ஓனர். ஏடா டேய் நீ லூஸ் ஆயிட்டியா? நீ தானடா அது வீட்டுக்காரரு. இல்லையா இந்த பிள்ளைக்கு வீடு கொடுத்த ஓனர். ஏய் குடி இருக்கிற ஓனர். குத்துரண்டி குத்துரண்டி தெனைய தூரா குத்துரண்டி 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 மருத குடிய குத்துரண்டி சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுனு போனவள வரக்கானமே ரத்தினமே கண்ணம் போனவள வரக்கானமே ரத்தினமே கண்ணம் போனவள வரக்கானமே. அப்பா நான் ஆடி முடிச்சிட்டேன் காதல் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல இங்காரு ஆனா தீர்மானம் கொண்டாந்து பூரா தீர்மானம் பூராமே அவன் தான் வைக்கிறேன். நீ எதுக்கு அண்ணே அது சும்மா மிச்சத்துன்னு தெரியுது. அண்ணே ஏங்க போட்டு தொந்தரவு. கரகாட்டம் பாடுனீங்க வாங்கிக்கங்க. எங்க போகுதவங்க வடமாடு புகழ் சங்கராபுரம் பேச்சியம்மன் நண்பர்கள் மற்றும் பாலத்து பயலுகடா கொடூரம்மா மருதமணி கார்த்திக் ராஜா பயலுகடா அன்புலங்கள் சார்பாக எங்களுக்கு 100 ரூபாய் என்பளிப்பை பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலங்களை சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். மருதமணி கார்த்திராஜா பயல்களுக்கு என் சார்பாகவும் கார்த்திராஜா சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். அண்ணே என்னப்பா கரகாட்ட பாட்டு பாடுனீங்களே ஆமா அந்த பெட்டி மருந்துகிட்ட தொட்டு ஆடாம ஆடலாமா? சரி சரி கோச்சி கேளுப்பா அப்படி கேளுப்பா கலைக்கு மதிப்பா. ஏங்க எனக்கு கராட்டம் தெரியாதுங்க. கராட்டன்னா எங்களுக்கு மட்டும் தெரியுமாக்க தெரியல என்ன பாவடை அவரு ஏய் எதுக்கு என்னைய பாவடைய குத்தி? தெரியலன்னா அப்புறம் நல்லா தெரியும் அவுத்தா ஏய் பாவாடை இந்த பாவாடை கட்டி நான் வேற தெரியாது. பாவடை நீ ஏன் தவறா நினைக்கிற? ஐயோ உனக்கு பாவாடை சோனமுத்தா எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க என்ன இவன் இப்பவே சென்னையாக்கிறேன் அவனை. இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கனமே. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு தொழில் சாமான கும்பிட இவன் இந்த தொழில் சாமான அது தொழில் சாமான்ப்பா. அது நீங்களே சொல்லுங்க. அவர் பெரிய ஞானமான ஆளு. என்ன சொல்லியிருக்கா முன்னோர்கள்? முன்னோர் என்ன சொல்லிருக்காங்க? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறடா. ஆமா இங்க குமரன் இல்ல என்ன குட்டியா? ஏங்க அப்புறம் எங்க முன்னாடி தொட்டு கும்பிட்டாரு? என்னம்மா அங்க கருவறை செய்யும் தொழிலே தெய்வம்ல எங்கும் புகழ்த்துவங்க
எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க எங்க இந்த அவனுக்கு வந்த சந்தோஷத்தை பாரு. இவன் கட்டி பிடிக்கிறாங்க, உனக்கு என்னடா சந்தோஷம்? நீ விடிய விடிய கட்டி பிடிப்பீங்க போலயப்பா. ஏப்பா எனக்கு குளிர்லையே வாத்தியாரே குளிர்ந்து குளிர்ந்து. எப்படி குளிர் உனக்கு? பெட்டியை போட்டு அமுக்குறீங்க. ஆ. அந்த பையன் மிருதங்கத்தை போட்டு அடிக்கிறாரு, அவர் ஆடோண்டு அடிக்கிறாரு. அவர் தாளத்தை போட்டு தட்டுறாரு. நம்ம என்ன பண்ண? கோபப்படுற சரிதான். நீ வாட்டுக்கு உள்ள போயிட்டேன்னா அப்புறம் அவங்க எல்லா ஜோலியும் மாத்தி போடுவேன். தடுமாறி அந்த பிள்ளைய பிடிக்கிறா. உங்களுக்கு பாதுகாப்பு தானே இருக்கேன். நீ பாதுகாப்புல என் பாதி ஆப்ப நீக்குற. ஐயோ ஐயா உங்களுக்காக ராஜகுமார் சங்கராபுரத்தை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இங்கே பவனா நடிக்கும் அருமை தம்பி கார்த்திகராஜா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பை பாலுக்கு பெருமை பெற்றுள்ளார்கள். அண்ணன் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் காதல் பண்ண போறேன். திஸ் இஸ் லவ். காதல் பண்ண போறியா? நான் மூக்குல பண்ணட்டா? ஐயா காதல் 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 அல்ல. என்னத்த? நான் நிறைய நகை வச்சிருக்கேன். அம்மா நிறைய சரளிக்கல் வச்சிருக்கேனா? நீ தான் என் உசுரு, மத்தெல்லாம் எனக்கு மசுரு. நீங்க இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். நீங்க செத்துட்டீங்கன்னா தெரியும். நான் செத்துட்டா அடுத்த நாளே வேற புருஷன் முடிச்சிருவேன். உசுர கேக்குதே. என்னங்க இது தடவிக்கிட்டே தெரியுது. அவன் ஏற்கனவே தடவியலுக்கு படிச்சிருக்கேன். ஐயா கார்த்திராஜா, ஐவா நம்மளாம் அங்கே ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. இங்கே வந்திருக்கிற நடிகர் பூரா பெரிய பெரிய மேதைகள் வந்து கதைக்கு வாரிய. ஆமா, ஏன்னா நம்மள யாரும் குறை சொல்லிடக்கூடாது. குறை நடிகரும் சொல்லக்கூடாது, உள்ள இருக்க கலைஞர்கள் சொல்லிடக்கூடாது. அப்ப அவங்கள வெளியே விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். அதான் உண்மை. ஐயோ என்னத்த நீ பண்ண மாட்டா காதல்? மாடு பத்தா சென்னைக்கு ஓகே ஆகிட்டு குளிருதே தம்பி, குளிருதுன்னா அடிக்குது குளிரு. அவசாரி அவசாரி இது அவசாரியா? அது சரி. உனக்கு யாரா வாத்தியாரு? எனக்கு வாத்தியாரு நீ தானப்பா. சொல்லி கொடுக்க வேண்டியதா? நீ தண்ணி போதையில ஏதோ சொல்லி தம்பா தான் சொல்லி கொடுத்துருக்க. அப்பா ஒண்ணு என்ன ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோடவா ரெண்டுலயி ஒன்னத்தோடலாம். பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். பொண்ணு கிட்டடா நீ பொந்துக்குள்ளங்கிற. நான் பொந்துல வாய வைக்கலாம். இப்ப தேவை மிருதங்கத்துக்கு வரேன், மிருதங்கத்தை விற்க போறேன். கட்ட புதுசா தெரியுதா? உன் கொட்டையும் சேர்த்து போக போகுதா? தம்பி நீங்க எந்த ஊருப்பா? வேட சந்தூர் சந்துக்குள்ள விட போறேன். அண்ணே அந்த பிள்ளை நினைச்சிருச்சு அவன் 3 கட்டையில இந்த மாட்டு தோளவே இந்த அடி அடிக்கிறானே. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எப்படி இல்லம்மா, நாங்கெல்லாம் ஒரு குரூப்ல உள்ளவங்க. இந்த குரூப்ல நான் காதல் பண்ணாண்டிருக்கேன். என் காதல் எப்படி காதலிமா? கட்ட 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 நாட்டு கட்ட முடிஞ்சா உங்களை நான் காதல் பண்ணாண்டிருக்கேன். காதல் எப்படி தெரியுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? நீ காதல் பண்ற மாதிரி இல்ல, அவன் தான் காதல் பண்ணிருக்கான். உங்க கையில கிடைக்க உங்க கையில நீங்க சந்தேகப்படுறீங்களா?
காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? தேடும் காமம் அது தெய்வம் தந்த ரெண்டு கோடு அதுதான் கோடு கோடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் புதையிலை எல்லாரும் போங்கப்பா. ஏங்க ஏங்க என்னடா ஏன்டா அழுகிற ஏப்பா ஏப்பா என்னடா வேணும் ஏன்டா அழுகுற மணி 12 ஏன்டா அழுகுற ஏன் என்னாச்சு ஏன் ஏன்டா ஐயா மைத்தல்ல அவியா. ஏன்டா ஏன்டா டேய், ஏன் எதுக்குடா என்ன விவரம் உன்னை முத கட்டி பிடிக்க விட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்ல நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தா உன்னையே தானே கட்டி பிடிக்க வரணும். அம்மா சாமி அழுகிறாவே. காசை கொடுங்கய்யா, நான் போறேன். எனக்கு இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் சொல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கதிர்கள் ஒத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் ஒத்தி போ தம்பி என்ன எறும்பு கடிச்சிச்சா எறும்பா எறும்பு முண்டுதோ புழு குறையுதான். முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும் மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் துணி சோப்பும் கடலை பருப்பு வாங்கிட்டு சொன்னுச்சு என்ன சோப்பு என்ன சோப்பு? நான் அப்பவே துணி சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். துணி சோப்பு அதான் துணி சோப்பு நான் வாங்கி கொடுத்துட்டேன். துணி சோப்புடா சங்கராபுரத்தை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இங்கே டான்ஸா நடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை பாலுக்கு பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இந்த கட்டி பிடிச்சதுக்காடா அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப இல்ல இல்ல கட்டி பிடிக்க கொடுத்தது. ஐயோ மறுபடியுமா? ராணி மறுபடிக்கு மருதமணியை கட்டிப்பிடி எங்க சொல்லுங்க அம்மா முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும் உண்டு ஒன்றாய் சேர வேண்டும் ஐயா தம்பி ஓரின சேர்க்கையில் இறங்கிட்டான்டா கண்ணை மூடிக்கிட்டு பண்ணா இப்ப அங்கே இருக்கடா காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? நீங்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமை முத்தம் சிந்தாமலே உண்மையாகுமா? ஏய் எங்க நீங்க மெனக்கட்டு அடிக்கிறீ என்ன தெருவில் நீ அடிக்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அவன் கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. சரி என்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காலையில விட்டா சரி
அவன் போனா போட்டுவியா இவ கிடக்குறாயா இவங்க அம்மா இருக்கு மானக்கட்டவனே அவங்க அம்மா பத்தி பேசுனா எனக்கு கோவத்துல சொல்லிட்டேன். நீங்க எத்தனை எல்லாருமே மாமா எனக்கு ஏய் இழுச்சாப்பல இல்லைங்க அவ அம்மாட்ட போய் பொண்ணு கேப்போங்க இல்ல மானக்கட்டவன். அதனால எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அந்த 300 நாள் சுமந்து அதே ஒரு 5 ரூபாய்க்கு பாப்பா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து அம்மா மாறுலையும் தொழுலையும் நாவூரங்க என கட்டி காத்திலையும் மெத்திலையும் நெத்தி வெத்தஞ்சித்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான் சொல்லி தெரியணுமா அம்மாவே நீதான் சொல்லி தெரியணுமா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரோ இல்லேடா தங்கம் கொண்ட பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சுவாமி பெத்தவன மறந்தான் அவன் செத்தவனே அந்த உத்தமிய நினைத்த அவன் உத்தமனே உன்னை போல அடு என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது கிணிய மூச்சு முட்ட கத்தினிய காதியே பெத்தெடுத்த தாயே உன்னை இப்படி நான் மறப்பேன் கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னதாயி நினைச்சே புள்ள கலங்கிடுவான் சாப கூட மறைச்சே கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்டாங்கி சேலையில என் கண்ணீர் என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமைக்கு நொடியில உண்டு சிறு போனதே எங்க மணி இருக்க வந்துரு காத்திருக்க நீ சொல்லாம போனதென்ன நான் செஞ்சது தப்பு என்ன என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமைக்கு நொடியில உண்டு சிறு போனது எங்க மணி இருக்க நீ வந்துரு காத்திருக்க நீ சொல்லாம போனதென்ன நான் செஞ்சது தப்பு என்ன என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கூலி வேலை பார்த்து நீயோ வெளிநாடு அழுப்புனியே என்னதான் கஷ்டமுனோ எங்கி அழுதியே கூலி வேலை பார்த்து நீயோ வெளிநாடு அனுப்புனியே என்னதான் கஷ்டமுனோ எங்கி அழுதியே பிள்ளைக்கு கஷ்டமுனா கங்கலங்கி நிற்பியம்மா பிள்ளைக்கு
செத்தினியும் பத்திரமா பத்தியம்மா சிறுவாடு செத்தினியும் பத்திரமா பத்தியம்மா பிள்ளைக்கு கஷ்டமுனா கண்களை நித்தியம்மா சிறுவாடு பத்திரமா பத்தியம்மா கஷ்டமுனா கண்களை நித்தியம்மா உன்னை போல தாயே இந்த உலகில் யாரம்மா உன்னை போல தாயே இந்த உலகில் யாரம்மா உன்னை போல தாயே இந்த உலகில் யாரம்மா தாயே யாரம்மா எல்லா நீதானம்மா அம்மா மடியில் சுமந்தவள் மனதில் சுமப்பதே தண்ணீர சூரியனே அனுயோரம்மா கைதட்டி அத்தனை நண்பர்களும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பக்காமலக விளங்கியிருக்கும் விசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி. சங்கராபுரமே நாங்கள் தான் பேச்சியம்மன் 7X கபடி குழு நண்பர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். சங்கந்திடல் ராஜகுமார் அவர்கள் சார்பாக எனக்கு மீண்டும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுகிறார்கள். நாகவயல் கார்த்திக் நந்தகுமார் பாரதி ராஜேஷ் அன்பர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுகிறார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பர்களும் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் பாண்டி ஒளிபரிக்கி அன்புலங்களுக்கும் இன்னொரு பேர் என்ன போட்டுச்சேன் சுரேஷ் ஒளிபரிக்கி அன்பர்களும் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம்.